அண்ணாமலைக்கு வரும்போது அண்ணாமலை நிச்சயமாக கட்சியை வளர்த்திருக்கிறார். அண்ணாமலைக்கு என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, பெரிய ஒரு ஃபாலோயிங் வந்து பிஜேபிக்குள்ளால் இருக்காது. அன்றாடு நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட, நான் பொள்ளாச்சியில ஸ்கூலெல்லாம் அங்கதான் படிச்சு அலுமினியம் மீட் எல்லாம் போயிட்டு இருக்கு, ரொம்ப காரசாரமா விவாதங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ என்ன ஃபங்க்ஷன் தான் வந்துருவாரு. இப்ப நீங்க கூப்பிட்டா போறோம், அவரை கூப்பிட்டா போறோம், அவருக்கு வந்து அங்க அந்த ஏரியால கொஞ்சம் மவுஸ் இருக்குன்னு தெரியும், அதனால வந்துருவாரு. உடுமலை வருவாரு, பழனி வருவாரு, திண்டுக்கல் வருவாரு, இப்படி எல்லா டூர்லயே இருப்பாரு. எங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா அங்க வந்து நின்றுவாரு. அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை ஒவ்வொரு துருன்னு எல்லா இடத்துலயும் போய் நின்று வேலை செஞ்சாரு. எப்படி மு.க. ஸ்டாலின் ஒரு காலத்துல வந்து ஏறத்தாழ 12,000 கிராமங்கள் விசிட் பண்ணாரோ அந்த ஒரு பேண்ட்வித் வந்து நிச்சயமா பாஜக கிடையாது. ஆனால் பாஜக எப்படி அதை வந்து சரி கட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம், வேற அந்த காது குத்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் போயிட்டு ஒரு அண்ணாமலை வந்து அங்க பிரசன்ஸா இருக்கிறாரு. அதனால மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வருகிறது. அதற்கு பிறகு வந்து பெரிய ஒரு படை, ஒரு சோசியல் மீடியா படை வந்து அவர் பின்னாலே இருக்கிறது. அதை வந்து பெரிய ஒரு அளவில் வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன பண்ணார் பாஜக பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணாமலை பிஜேபி உருவாக்கிட்டார். ஓகே, இது பாஜக கிடையாது, இது அண்ணாமலை பாஜக. இந்த பாஜக தான் மதுரையில அமித்ஷா வந்து உட்காரும் போது, பேர் சொல்லும் போது சத்தம் கிளாப் பண்றது இவங்க தான்.